ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கான அறிகுறிகளை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள், அதாவது எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் யூகித்து கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது முன்கூட்டியே அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஜோதிடமானது பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் தவறாமல் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். அப்படியே ஒரு சில கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது அதனுடைய தாக்கத்தை 12 ராசிகளுக்குமே கொடுத்துட்டு போகும். அதில் ஒரு சில நேரங்களில் நல்ல பலன்களும் ஒரு சில நேரங்களில் அசுப பலன்களும் நடக்கும். இது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் ராகு, செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது வேற குருவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ஏன்னா குருவுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமடைய போகிறாருங்க. சுக்கிரன் உச்சமடைந்தாலே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அதுலேயும் பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு குறிப்பாக நல்ல ஏற்றங்கள் இருக்குது. அதுவும் பெண்கள் கடகராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான தன்மைகள் எல்லாமே இப்போ கிடைக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். ஆண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு இருக்குன்னா கூட அதுவுமே இந்த டைமில் நீங்கி போயிடும். ஸோ சனி பகவான் வேறு உச்சத்தில் இருக்கிறாரு. அதாவது சனி பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவத்தை அடைஞ்சிருக்காரு. அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் குறிப்பாக தொழிலாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உழைக்கக்கூடிய வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையானது ரொம்ப அற்புதமாக இருக்கும். காதல் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் மார்ச்சில் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுங்கள். இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும், மேலும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் ரொம்ப தெளிவாகவே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் 8, 12ஆம் இடத்துல குருவினுடைய தொடர்பானது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல வேறு இருக்கிறாரு. அப்படின்றதுனால எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, விவசாயத்துறையில் இருந்தாலும் சரிங்க, எல்லாமே நல்லது தான் நடக்கும். அதனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கடந்த ஒரு சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன அழுத்தங்களானது இருந்திருக்கும். அந்த மன அழுத்தங்கள் எதுவுமே கண்டிப்பாக இந்த டைமில் இருக்கவே இருக்காது. இதுவும் மார்ச் 26க்குள்ளேயே இந்த மாற்றத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துடுவீங்க. எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதனால் நீங்கள் தைரியமாக தான் இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் துணிஞ்சு செய்கிறதுக்கான நேரங்கள் வந்தாச்சு. ஏன்னா அஷ்டம சனியானது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கும், ஆட்டி படைச்சிருக்கும். 7.5 சனியில், அதாவது 7.5 ஆண்டுகளில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் இந்த அஷ்டம காலத்தில், அதாவது 2 ஆண்டுலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அஷ்டம சனி வரும்பொழுதெல்லாம் எல்லாத்தையும் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பயும் அஷ்டம சனியானது நடந்து முடிய போகுது. ஸோ கடந்த வருடமே உங்களுக்கு அஷ்டம சனியானது முடிஞ்சிருந்தாலுமே கூட பெருசாக நீங்கள் எந்த மாற்றத்தையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவில் உங்களுக்கு பாதிப்புகளானது இருந்திருக்கும். அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆண்டிலே நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் இனி பார்த்திங்கன்னா அப்படி எல்லாம் இருக்காது. ஸோ அந்த கவலைகள் எல்லாமே விட்டு வெளிவரக்கூடிய ஒரு நேரமானது வந்தாச்சு. இந்த மார்ச்சில் இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக தொழில் தொடங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய ராசி, லக்கணம் இதெல்லாம் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து சின்ன சின்ன வித்தியாசங்களானது இருக்கலாமே தவிர
மற்றபடி பெருசாக எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்க்காத மாற்றங்கள், எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு எல்லாமே வந்து நடக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக வந்து இருக்கும். இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கூட கட்டாயமாக இந்த மார்ச்சில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு வேலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்குமே கூட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வெயிட்டிங்கில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கலாம். ஒரு படிப்புக்கு நீங்கள் போகணும், ஒரு காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இடம் கிடைக்கிறதுக்கான ஏதாவது சின்ன சின்ன அறிகுறிகளாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சுப செலவுகள் ஏற்படும். அதாவது நீங்கள் புதுசாக வீடு கட்டலாம், இல்லைன்னா ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்குது. வீடு வாங்கிறதுக்கான ஆடம்பரம் கூட இருக்குது. அந்த ஆடம்பர செலவு பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதாவது சொந்த வீடு அப்படிங்கிறது பலருக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே கனவாக இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இப்போது கடகராசி என்பர்களுக்கு அதுக்கான ஆரம்பமானது நெருங்கியாச்சு. ஸோ அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டு போக்குறதுக்காக நீங்கள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும். வேலை போனால் கூட நீங்கள் இப்போ கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு வேலைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலைகள் போகுது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உடனே உங்களுக்கு அடுத்து நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோடய வந்து கிடைக்கும். வேலையில் மாற்றம் செய்யணும், இல்லை இடமாற்றம் செய்துக்கணும், தொழிலில் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு எந்த வகையான மாற்றங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அதற்கான ஒரு அற்புதமான நேரம் தான் இது. அதனால் எல்லா வகையான மாற்றங்களையும் நீங்கள் துணிந்து செய்யலாம். ஏன்னா மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியங்கள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்க போகுது. அஷ்டமசனி காலம் வேறு விலகியாச்சு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா வருமானத்துக்கு குறைவு அப்படின்றது இனிமேட்டுக்கு இருக்கவே இருக்காது. வருமானம் உங்களுக்கு எப்போதும் விட இப்போது இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். அதாவது நீங்களே ஒரு சொந்த தொழில் செய்து அதில் ஒரு முன்னேற்றம் பார்த்து, லாபங்கள் பார்த்து, 4 பேர் மத்தியில் ஒரு கௌரவமாக சிறப்பாக இருக்க முடியும். உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். அதுவும் அப்பா வழியில் பார்த்திங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அப்பா வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கூட அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். தந்தை விஷயத்துலேயும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுடைய தந்தையும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக அந்த உதவிகளை செய்கிறதுக்கான தகுதியோடு அவங்க வந்து இருப்பாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். இந்த கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி காலங்களில் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எல்லாம் பார்த்துருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைகள் கூட செய்திருக்கலாம். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போது இது எல்லாமே வந்து மாறி உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். நல்ல பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான முன்னேற்றத்தோடு இருக்கும். அதனால் தொழில் தொடங்கலாமா அப்படின்ற சந்தேகமே வேண்டவே வேண்டாம். கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் தொழிலை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது 16 செல்வங்களில் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய செல்வமாக இன்றைய காலகட்டங்களில் ஏற்பட்டுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குழந்தை செல்வம் தான். அந்த வகையில் கடகராசி நேயர்களுக்கு இந்த டைமில் புத்திரபாக்கியமும் இருக்குது. புத்திரபாக்கியம் இல்லாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் கரெக்டான ஒரு மருத்துவத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும், மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுக்கிறதும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செல்வத்தை கொடுக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். இதுக்கான நிறைய அமைப்புகள் எல்லாமே இந்த டைமில் இருக்குது. இதுக்காக உங்களுக்கு பணம் செலவாகுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கான வரவுகளும் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் தைரியமாக எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. இது வரைக்கும் எதுவும் செய்யலாமா அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த பயம்லாம் வேண்டாம். துணிந்து வந்து செய்யுங்க. நல்ல யோகங்கள் இருக்குது. பணவரவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களானது உங்களை வந்து நெருங்கி வரப்போகுது. இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்புகளோடு இருக்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களே நீங்கள் சந்திச்சிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். இந்த ஆண்டில் அதுவும் மார்ச்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதே போல் மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்க போகிறாரு. 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயால் திடீர்னு ஏதாவது உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதனால் அதுக்காக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை யோகம், பயணங்கள் மூலம் ஆதாயம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க.
இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடுகள் செய்யுங்க. அதேபோல் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சனியினுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.